தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியமுடன் பிரியா, விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். கொன்றை வேந்தனில் நாம் முதல் செய்யுள் பார்த்தோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும் நாம் அறிந்துக்க வேண்டிய முதல் தெய்வம். நம்ம கண்ணு முன்னாடி இருந்து நமக்கு எல்லாத்தையும் காட்டி வழி நடத்தக்கூடிய முதல் தெய்வம். அவங்கள தான் வணங்கணும். இந்த பொருள் நம்ம போன வாரம் வகுப்பில் பார்த்தோம். இப்போ அதே பாடலுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமான விளக்கம் இருக்குது. அதை இன்னைக்கு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த உடலை கொடுத்தது நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும். இப்போ நம்மளுடைய மனப்பக்குவத்துக்கு நமக்கு என்ன தோணும் இல்லைன்னா, இந்த உடல் நம்மளுடைய அம்மா அப்பா கிட்ட வந்தது, இந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் நம்மளுடைய அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் வந்ததா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஏன்னா எந்த ஒரு தாய் தந்தையராலையும் எந்த நேரத்தில் நம்மளுடைய எந்த கரு எந்த விந்து ஒன்று சேர்ந்து இந்த உயிரை உருவாக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த உயிரை இயக்கக்கூடியது யார் அப்படின்னா, அதுதான் இறைத்தன்மை, நம்ம சிவனும் சக்தியும் அப்படின்னு நாம் புரிந்துக்கலாம். அவங்க இயக்குறபடி தான் இந்த உயிர் இந்த உடலுக்குள்ளே வந்து இந்த உடலை வந்து இயக்குது. அப்போது எல்லாருக்குமே இந்த உடலை கொடுத்தது ஒரு அம்மா அப்பானா, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உயிரை கொடுத்த ஒரே அம்மா அப்பா சிவனும் சக்தியும். அவங்கள தான் நாம் இப்போ அன்னையும் பிதாவும் அப்படின்னு புரிந்துக்கணும். அவங்கள போய் அடையக்கூடிய நிலை தான் தெய்வீக நிலை. அந்த நிலையை நாம் அடையிறதுக்காக தான் இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கோம். இதை புரிந்துக்கக்கூடிய செய்யுள் தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அந்த சிவன் தான் நாம் அடையக்கூடிய முழு முதற் பொருள் அப்படின்னாலும், அந்த சக்தியோட துணை இல்லாமல் நம்மளால் சிவத்தை அடைய முடியாது. அதனால முதல் நாம் புரிந்துக்க வேண்டியது சக்தியினுடைய தன்மை அன்னை. அன்னையுடைய அருள் கிடைத்த பிறகு தானாகவே அன்னை பிதாவிடம் நம்மளை சென்று சேர்த்து விடுவார்கள். அதனால் முதல் நாம் தெரிந்துக்க வேண்டிய தெய்வம் அன்னை. அன்னை மூலமாக பிதாவை நாம் தெரிந்துக்கலாம். முன்னறி தெய்வம், அந்த சொல் மூலமாக ஔவையார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்கள எங்கே போய் நாம் தேடுறது, எப்படி தேடுறது, அவங்க எங்கே இருக்காங்க, அதற்கான பதில் தான் முன் அறி. நீ எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை, உன் முன்னாடியே தான் இருக்காங்க, அவங்கள நீ அறிந்துக்க முடியும், நீ கொஞ்சம் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்ல வராங்க. நமக்கு முன்னாடியே இருக்காங்க, ஆனால் நமக்கு ஏன் அவங்கள பார்க்க முடியலை, ஏன் தெரியலை அப்படின்னா, நம்ம கண்களால் இந்த உலகத்து மேலே இருக்கிற ஆசையினால் மற்ற விஷயங்கள்லையே நாம் பார்க்குறனால நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த அன்னையை நம்மளால் அறிந்துக்க முடியலை. அப்போ அந்த தெய்வம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், என்ன விளக்கம்? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த இடத்துல தெய்வம் அப்படிங்கிறது கடவுளை மட்டும் குறிக்கலை. ஏன்னா கடவுளால் ஆகாத நிலை அப்படின்னு ஒன்று இருக்கா? அப்புறம் ஏன் அந்த இடத்துல தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய விதி. நம்மளுடைய விதிப்படி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காது அப்படின்னு இருந்தாலும், நம்ம முயற்சி செய்தோம்னா அந்த விதியை மாற்றி நமக்கு கிடைக்க செய்ய முடியும். அந்த முயற்சிக்காக தான் அந்த இடத்துல தெய்வம் அப்படிங்கிற சொல் விதியை குறிக்குது. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிறது விதியையும் குறிக்கக்கூடிய சொல். உன்னுடைய விதிப்படி அந்த பக்குவ நிலை கிடைக்கும்போது உனக்கு முன்னாடியே தோன்றக்கூடிய அன்னையையும் பிதாவையும் உன்னால் உணர முடியும். அது வரைக்கும் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே தான் இருப்போம். நம்மளுடைய அம்மாவையும் அப்பாவையும் நாம் சரியாக கவனித்து அவங்கள வணங்கினோம்னா நம்மளுடைய விதியை நம்மளால் வெல்ல முடியும். நம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிவனை சக்தியையும் நம்மளால் அறிந்து உணர முடியும். அப்போ அன்னையும் பிதாவும் அப்படிங்கிறது நம்மளுடைய அம்மாவையும் அப்பாவையும் குறிக்கும். அவங்க இந்த உடலை கொடுத்தவர்கள். சிவனையும் சக்தியையும் குறிக்கும். அவங்க இந்த உடலை கொடுத்தவர்கள். 2 அம்மாவும் அப்பாவும் நாம் வணங்க வேண்டிய தெய்வங்கள். அடுத்த செய்யுள் பார்க்கலாம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் கோவில்,
தொழுவது, நாம் அங்கே சென்று வழிபட செய்யும் செயல்கள் நன்று. அது மிக நல்ல செயல். இது நாம் அறிந்த பொருள். இதில் வேறு பொருள் இருக்கா, இன்னும் ஆழமான கருத்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரை சிந்தித்து இணைந்திருப்போம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா. தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.